வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறதுக்கு பேர் செவ்வா பிள்ளையார். அதாவது உப்பில்லா கொழுக்கட்டை. ஊர் பக்கத்தில் செவ்வா பிள்ளையார்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி, 2 ஐட்டம் தான். ஊற வச்சு இடித்து வச்ச பச்சரிசி, அதுக்கப்புறம் நல்லா துருவுன தேங்காய், உப்பு கூட தேவை கிடையாது. 2 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி மாவை இடித்து வச்சுக்கோங்க. அது மாதிரி தேங்காவை திருகி வச்சுக்கோங்க. இது பச்சரிசி மாவு கூட தேங்காவை போட்டு பிசையும் போது தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காயிலேருந்து எடுத்த தேங்காய் தண்ணி எடுத்து ஊற்றி பிசைஞ்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். தஞ்சாவூர் பகுதிகளில், அதாவது எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது எங்கள் பகுதிகளில் இருக்கிற பெண்கள், எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் பெரியம்மா, அப்புறம் பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாருமே சேர்ந்து தை மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒருத்தவங்களும் அவங்கவுங்க வீட்டிலேருந்தும் இடித்த பச்சரிசி மாவும் தேங்காயும் எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டில் குழுமுவாங்க. அங்கே ஒரு விறகு அடுப்பு வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை செஞ்சு இட்லி குண்டானில் வைக்கோல் பரப்பி வைக்கோல் மேலே இந்த கொழுக்கட்டைகளை வச்சு அவிப்பாங்க. அவிச்சதுக்கு அப்புறமா பிள்ளையாருக்கு வச்சு படைச்சிட்டு அப்போ பெண்கள் கதைகள் சொல்லுவாங்க. அது ரொம்ப பிரபலம். இந்த வீடுகளுக்குள்ளே ஆம்பளை பசங்களை உள்ளேயே விட மாட்டாங்க. அந்த 10 வயசில் நமக்கு இது என்னடா செய்கிறாங்கன்னு தோணும் பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் நாங்கள் மாடியில் போய் இல்லை ஓட்டு வீட்டுக்கு மேலே ஏறி இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கான முயற்சி பண்ண காலம் கூட உண்டு. ரெசிபிக்கு வருவோம், கதையில் அப்புறமா சொல்கிறேன். தேங்காயும் பச்சரிசி மாவையும் போட்டு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டில் உங்களுக்கு எந்த விதமான வடிவம் தேவையோ, ஒரு பெரிய தட்டு மாதிரியோ, சொம்பு மாதிரியோ, சின்ன உருளையோ, முக்கோணமோ, நம்ம வடிவம்ன்றது நம்மளுடைய கற்பனை வளத்தை பொறுத்து தான். அந்த மாதிரி செஞ்சு இட்லி குண்டானில் வச்சு அவிச்சு எடுத்திங்கன்னா செவ்வா பிள்ளையார்னு சொல்கிற உப்பில்லா கொழுக்கட்டை தயார். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சம்பிரதாயத்துக்கு வருவோம். அது என்ன கணக்குனே தெரியாது. அந்த சாமி கும்பிடும் போது ஆம்பளை பிள்ளைங்கள வெளியே விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கொழுக்கட்டைகளும் ஆம்பளைங்களுக்கு சாப்பிட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மரபுகளை உடைக்கிறது தானே நம்ம கதை. அதனால் நைட்டு செஞ்சு வர்ற இந்த பிள்ளையார் கொழுக்கட்டையை மறுநாள் யாருக்கும் தெரியாமல் எடுத்து சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் அது பழகி பழகி வீட்டில் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் அந்த வயசில் அவங்க பெண்கள் ஒன்று சேர்ந்து அந்த செஞ்சு கொண்டு வந்தால் செவ்வா பிள்ளையார் அந்த சுவைன்றது இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மின்றதுனால செய்வதும் ரொம்ப சுலபம். ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.